வரலாற்று சிறப்புமிக்க வைகை ஆறு மாசடைந்து வருவது குறித்து ஸ்டார் குரு அறக்கட்டளை நிறுவனர் குருசாமியுடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த புனிதமிக்க மதுரை வைகை ஆற்றை சீர்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை வைகை ஆறு மிகவும் சுகாதார சீர்கேடாக இன்றளவும் திகழ்ந்து வருகிறது. இதனை சீர் செய்தும் பணியில் ஈடுபட்டிருந்த மதுரை அந்த ஸ்டார் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் குருசாமி அவர்கள் 3 ஆண்டுகளாக இந்த வைகை ஆற்றை தூய்மை பணியில் மேற்கொண்டிருந்த போது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மதுரை அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் அந்த பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனாலும் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கான பணிகளை அரசும் மேற்கொள்ளாமலும் தனியார் அந்த அறக்கட்டளை சார்பில் மேற்கொள்ளப்படும் அந்த பணிகளுக்கும் அனுமதி கொடுக்காமல் இந்த வைகை ஆற்றில் இந்த சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் அந்த ஸ்டார் குருவினுடைய அறக்கட்டளையின் நிறுவனர் குருசாமி அவர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவங்களிடமே பேசலாம். சார், இப்போ தமிழக அரசு இந்த வைகை ஆற்றை தூய்மைப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்காங்க? நீங்கள் 3 ஆண்டுகளாக இந்த வைகை ஆற்றை தூய்மைப்படுத்திக்கிருக்கீங்க, பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பண்ணிக்கிருக்கீங்க. ஆனால் இன்றளவுக்கும் தமிழக அரசோட செயல்பட நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ கூட பட்ஜெட்டில் பொறுத்தளவுக்கு கூவம் நதியும் வைகை நதியில் எல்லா நதிகளும் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் கடந்த 2000 மார்ச் 24 ஒரு பூமி பூஜை போட்டு மிக சிறப்பாக வைகையோட புனிதமான நதியை மக்களின் பயன்பாட்டிற்காக, விவசாயத்துக்காக, எதிர்கால சன்னதிகளுக்காக, இளைய தலைமுறை குடிநீருக்காக இந்த அவலத்தை இப்படியே போனால் நம்மளுடைய ஒரு கூவ நதியும் கிருதுமால் நதி மாதிரி ஆகிவிடும் என்ற சிந்தனையில் எதிர்கொண்டுதான் இந்த வைகை நதியை தொடர்ந்து, அதாவது கருவேல செடி மட்டுமல்ல, ஆகாய தாமரை, கழிவுகள், குப்பைகள், இது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஆற்றில் அலறி இறங்கும் போது மக்களின் பாதுகாப்பு நலன் கருதியும் நாங்கள் சுற்று வளையங்கள் எடுத்து அந்த ஆகாய தாமரைகளை அகற்றி பாதுகாப்பு முறையிலும் நடத்திருக்கிறோம். ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் 3 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய திட்டமே, வைகையோட திட்டமே ஒரு தேம்ஸ் நதியை ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு மட்டுமல்ல, லட்சியமாக நான் உருவாக்கி கொண்டுதான் இந்த பணியில் இறங்கினேன். வைகை நதியை தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக எல்லா சேனல்ஸ்லும் எல்லா மக்களும் இது ஒரு வைகை நதி ஒரு சாக்கடை நதியாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். சாக்கடை ஏன் நீங்க உருவாகி கொண்டிருக்கிறார் என்றால் 48 இடத்துல டைரக்டாக கழிவு நீரை உள்ளே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லோருக்குமே தெரியும். ஹைகோர்ட்டில் வழக்கம் இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு யாருக்கு தைரியமும் கிடையாது. அதை நிறுத்தினால் மட்டும்தான் முதலில் வைகை ஆறு சீராக அமையும். நாங்கள் எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்களை இணைத்துக் கொண்டால் இந்த வைகை நதியை மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக அண்ட் விவசாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கு என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட்டுட்டு சமூக ஆர்வலரை தடை செய்வது, கவர்னர் அறிக்கை கொடுத்துட்டாரு அதுக்காக இவர் வேலை பார்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து தடை பண்றது சரியில்லை. பொதுப்பணித்துறை ஒரு விரிவான அறிக்கையே கொடுக்கல, அரசாங்கமே எங்களுக்கு விரிவான அறிக்கை இல்லை. என்னுடைய 3 வருஷ உழைப்பு சாதாரண உழைப்புல சார், என்னுடைய பணம் காசு 2வது உழைத்திருக்கிறேன், 3 வருட உழைப்பு உழைத்திருக்கிறேன். அந்த உழைப்புக்கு இதுதான் பலனா? இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரிசா? வரலாற்று தொன்மை மிக்க இந்த வைகை ஆற்றை பாதுகாக்க தங்களை போன்ற தன்னார்வலர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து தமிழக அரசும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வைகையை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த ஸ்டார் குருவினுடைய நிறுவனர் குருசாமி அவர்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் ஆர். நாகேந்திரன்.